மனிதனாக பிறந்தவன் மிகவும் கேவலப்படக்கூடிய அளவுக்கு நம் நாட்டிலே நடந்திருக்கிற தீவிரவாத செயல் வேதனையின் உச்சத்திலே இருக்கிறேன். அதுவும் இந்துவாக பிறந்து விட்டதனால், நாம இந்துவா பிறந்ததுனால நமக்கு ஏற்படுற கஷ்டமா இது? உலக மக்களே, மதவரின் உச்சத்தை உணர்ந்து கொண்டீர்களா? என் பாரத தேசத்து உறவுகளே, பாரத நாட்டில் இருக்கிற நல்லவங்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. மதவரின் உச்சம் எவ்வளவு கீழ்த்தரமான செயலை செய்கிறது. அன்புதான் உலகத்தின் முக்கியம். அன்பு பாராட்டம். அன்பில்தான் கடவுள். காட் இஸ் லவ்னு சொல்றாங்க. அன்பே இறைவன் என்கிறார். ஆனால் தீவிரவாதம் என்ற முறையிலே தீவிரவாத செயலை எடுத்து வைத்துக் கொண்டு மிகவும் கீழ்த்தரமான ஒரு செயலை தீவிரவாதிகள் என்ற பெயரிலே இன்னைக்கு நாட்டில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 25 ஆண்கள், இன்னும் 3 பேர்கள் காயப்பட்டு கிடக்கிறார்கள். ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இந்த இழிவான செயலை மக்கள் புரியணும். தமிழக மக்கள் நீங்க புரியணும். யோசிச்சு பாருங்க. மதவெறி உச்சம். நீ இந்துவா இஸ்லாமியனா அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதிலும் அவனுக்கு சந்தேகம் தீரலன்னா, அவன் ஆடைய வைக்கப்பட்டு அவன் சுனர் செய்யப்பட்டிருக்கிறானா என்பதை உணர்ந்து அடையாளத்தை கண்டுபிடித்து அதன் பிறகு சுட்டுக் கொண்டிருக்கிறான்னா, காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளுடைய உணர்வு என்ன? தீவிரவாதம்னா காஷ்மீர் என்ன? இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீரம் வரைக்கும் தீவிரவாதம் ஒவ்வொரு இடத்திலும் மதவெறியின் உச்சமாகத்தான் இருக்கு. மேற்கு வங்கத்துல இந்த வக்பாரிய சட்டத்தை எதிர்த்து போராடுகிறோம் என்ற பெயர்ல போராடினாங்க. ஆனா போராடினவங்க என்ன பண்ணாங்க? இந்துக்களுடைய வீடுகளை கொள்ளையடித்ததும், சூறையடித்ததும், தீக்கிரையாக்கியதும், இந்துக்களை நடுச்சந்திலே போட்டு அடித்து கொன்றதும், பெண்களை கற்பை சூறையாடியதும், அந்த மாநில முதலமைச்சர் அதை இதுவரைக்கும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. அது என்ன, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்கிறது தெரியல. வங்காளதேசத்துல என்ன நடந்துச்சு? அங்கேயும் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். நாம் எல்லோரும் போராடணும். தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வரைக்கும் இந்துக்களை காப்பாத்துங்கன்னு போராடணும். உலக நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இனி மேற்கு வங்காளத்துல நடந்த சம்பவம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுவரைக்கும் எந்த முயற்சியும் இல்லை. கடைசியில இராணுவம் போய் நின்று அந்த இராணுவம் இந்து மக்களுடைய இடத்தை பார்க்கும்போது தீக்கிரையாக்கப்பட்டு இருந்த இடம் தெரியாம போகிற அளவுக்கு மதவெறியின் உச்சம். மதமா சோறு போடுறா நாய்களா? மதத்தின் பெயரால் வன்முறையா? அங்கே தீவிரவாதம் நடக்கின்ற பொழுது இஸ்லாமிய சகோதரர்கள் காப்பாற்றவும் ஓடி வந்திருக்கிறார்கள். ஆகவே நாம இஸ்லாமியம் தீவிரவாதம் என்று சொல்வதற்கல்ல. ஆனா வருகிற தீவிரவாதிகள் எல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அதுதான் வைகுண்டசாமி சொல்வார், நவ்வா துலுக்கு நாடி கலசல் வரும். முட்டாள் மூடர்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள். அவன் நவ்வா துலுக்கு என்றால் அவன் மூடத்தனம் உள்ளவன், அறிவு கட்டவன், ஒரு மனிதனை நேசிக்க தெரியாதவன். இன்னைக்கு காஷ்மீரத்துல இவ்வளவு கொடுமையாக நடந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே அதுல 25 பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அந்த குடும்பம் என்னவும், அந்த குழந்தை, ஒரு குழந்தை அழுது கொண்டே கதறிக்கொண்டே சொல்லுகிறது, எங்க அப்பனை ஹிந்துவா இஸ்லாமியனை கேட்டு சொன்னாங்க, கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கண்ணீர் வருகிறது. இந்துவாக பிறந்தது பாவமா? இந்துவாக பிறந்ததுதான் நாம் செய்த சாபமா? அப்போ பாரத நாட்டில் இந்துக்களுக்கு கூட வாழ்வதற்கு வழி இல்லையா? இதை எப்படி மாற்றுவது? தீவிரவாதம் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, தீவிரவாதம் அழிக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே நம்முடைய பாரத நாட்டில் 370 என்ற சரத்தை ஏற்படுத்தி காஷ்மீரத்தை இந்தியாவோடு இணைத்த பிறகு இதுவரைக்கும் தீவிரவாதம் அழிக்கப்பட்டிருந்தார். ஆனால் வங்காளதேசத்தில் ஆரம்பித்து அப்புறம் மேற்கு வங்க மாநிலத்துக்குள் நுழைந்து இன்று காஷ்மீரத்தில் மறுபடியும் சாதாரணமா சுற்றி பார்க்க போன அனைத்து மாநில மக்களையும் சுட்டுக் கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஆண்களை.
அவ்வளவுக்கு மதவெறி. எந்த தெய்வம் சொல்றது? நபிகள் சொன்னார்களா? இல்லை இயேசு கிறிஸ்து சொன்னாரா? பிதாவே இவைகளை மன்னியும், இவைகள் செய்வதென்று இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொன்ன அந்த மகான் எங்கே? எல்லாம் இறைவனுக்கு என்று சிறப்பு சொன்ன அந்த நபிகள் நாயகத்தினுடைய புனிதமான வாக்கு எங்கே? இதையெல்லாம் மறந்துவிட்டு இந்துக்களை அழித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தெரிகிற இந்த இழிச்செயலுக்கு யார் காரணம்? முதலில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும். அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். பொது வழியிலே நான் இஸ்லாமியன், நான் கிறிஸ்தவன், நான் இப்படி என்று சொல்லி பிற மதங்களை துன்புறுத்துகிற அளவுக்கு பேசுகிற ஆட்சியாளர்கள், இந்து மதத்தை இலக்காரமாக பேசுகிற ஒரு இழிநிலை ஆட்சியாளர்கள் தமிழகத்திலும் உச்சம் பெற்று இருக்கிறது. இருக்கிற நாடெல்லாம், நம்முடைய மாநிலங்களில் எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர்களை முதலில் கைது செய்து அவர்கள் பொது வழியிலே தீவிரவாதம் பேசுவதை நிறுத்த வேண்டும். ஒரு மதத்தை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறான் ஒருவன். இந்து மதத்தை ஏளனமாக பேசுகிறான், இந்து மதத்தை அழித்தே ஆகும் என்று பேசுகிறான். அப்போ நாங்கள் இந்துவாக பிறந்ததுதான் பாவமா? இந்துவா பிறந்த எந்த இடத்துக்கும் போக முடியாதா? சமாதானம் இல்லையா? சமத்துவம் இல்லையா? எங்கள் மதத்தின் கோட்பாடே அன்புதானே. அன்பு, பொறுமை, தர்மம், கடமை என் ஐயா வைகுண்ட சொல்வரை அறிந்து போல சாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளாகுங்கள். அன்பு ஒன்றுதானே உலகத்தை வாழ வைக்கும். இன்று எவ்வளவு தூரம் போகிறது? உடனே யோசித்து பாருங்கள். இடத்துக்கு இடம் வேஷம் போடுகிற அரசியல்வாதிகளை முதலில் கைது செய்ய வேண்டும். இஸ்லாத்துக்கு போனா தொப்பியை போடுறது, இங்கிட்டு போனா நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது, இந்து மதத்தை அறவே புறக்கணிக்கிறது. பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக போராடி கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்களும் பொது மேடைகளிலே, பொது வலைத்தளங்களிலே அவர்கள் முதலில் மதங்களை பற்றி பேசுவதை நிறுத்த வேண்டும். அதற்கு முதலில் தடை சட்டம் கொண்டு வாருங்கள். பொதுவாக தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் எல்லாம் இந்து தர்மத்தை மிகவும் ஏளனமாக பேசுகிறார்கள். ஒரு மதத்தை ஒருவன் பழித்தான் என்றால், ஒரு மதத்தை ஒருவன் இழிவாக பேசுகிறான் என்றால் அவன் மீது கட்டாய நடவடிக்கை எடுத்து அவன் பொது வேலைக்கு, பொது சேவைக்கு வரக்கூடாது என்று தடை போடுங்கள். அப்படி தடை போட்டால்தான் நம்முடைய பாரத நாட்டிலே இனியும் ஒரு தீவிரவாதம் வராமல் காப்பாற்ற முடியும். இவங்க எப்படித்தான் இருக்கிறாங்க? ஓட்டு வங்கிக்காக மதத்தை தூக்கி பிடிக்கிற அரசியல்வாதி எப்படி சமாதானத்தை கொண்டு வருவான்? இந்து மதத்தை கேவலமா பேசுறான். இந்து மத சின்னங்களை ஒரு ஆட்சியில் இருப்பவனே அசிங்கமாக பேசுகிறான். ஒரு கிறிஸ்தவ அமைப்பிலே போய் சேர்ந்தவுடன் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளன் இருக்கிறான். இனி நம் நாட்டிலே இப்பொழுது 25 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு இரங்கல் தெரிவிக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அது தெரியாமல் ஒருவன் இதற்கெல்லாம் காரணம் இதுதான், அமித்ஷா தான், மோடி தான் என்றெல்லாம் பேசுகிற இங்கே ஒரு அரசியல் தலைவர் திருமாவளவன் என்று. அவர் யார்? அவர் தான் சேர்ந்த சமுதாயத்துக்கும் செய்ய முடியாமல் இஸ்லாமிய கூட்டத்திலே போயிருந்துட்டு நான் இஸ்லாமியன் என்று சொல்லுகிறார். மானியத்தோடு இணைந்த உடனே எல்லாரும் ஐயோ இது தவறல்லவா என்று சுட்டி காட்டான். அது நம்ம மாநிலத்தோட ஏன் தனி கௌரவம் என்ன? என் இந்தியான்னு சொல்றதுல என்ன வாய்ப்போச்சு உனக்கு? எதுக்குடா அதை பிரிவினை பேசுறீங்க? இந்தியா பாரத நாடு ஒரு ஒன்றிணைந்த நாடு என்ற ஒரு அற்புதத்தை கொண்டு வர முடியாமல் எந்த சட்டம்னாலும் உடனே எழுத்துறது. அதுல என்ன நிறை இருக்குது, என்ன குறை இருக்குதுங்க வேணாது பாக்குறீங்களா? படிச்சு பாருங்க, நாட்டில் நடக்கிற பாருங்க. திண்டுக்கல் முகலாயன் காலத்திலே படையெடுத்து வந்தவன் திண்டுக்கல் மலையில இருந்த அம்மையை பிடித்து கீழே தூக்கி போட்டா. இன்னும் அந்த கோயில் அம்மா அந்த சிலை அந்த கோயிலுக்குள்ள போகல. சுதந்திரம் வாங்கியாச்சு. எங்க சுதந்திரம் வாங்கியிருக்கு? ஏன் இந்த இழிநிலை? முதலில் நீதி அரசர்களும் சரி, பாராளுமன்றமும் சரி, சட்டத்தை சரியாக புரியுங்கள். இந்த 25 பேரை கொன்றவர்கள் மதத்தின் பெயரால் கொண்டிருந்தால்
காஷ்மீரம் முழுக்க சல்லடை போட்டு தேடுங்கள், வீடு வீடாக தேடுங்கள். எந்த வீட்டிலே எந்த குடிசைக்குள்ள ஆயுதம் இருக்கிறதோ அந்த அந்த இடத்திலே அவர்களை கைது செய்யுங்கள். தீவிரவாதம் எந்த விதத்தில் வளர்ந்தாலும் அவர்கள் அழிக்கப்பட வேண்டியதுதான். நான் ஐயா வைகுண்டருடைய பிள்ளையாக இருந்து இந்து தர்மத்தை பற்றி பேசுறேன். அதற்காக நாங்க எல்லா மதத்தையும் விடல. எங்க அப்ப நாராயணன் சொல்றாரு, ஒரு வேதம் தொப்பி உலகம் எல்லாம் போடு என்பான், ஒரு வேதம் சிலுவை வையம் எல்லாம் போடு என்பான், அத்தரது வேதம் பெருக்குமடா, பொய் வேதம் பெருக்குமடா என்று வைகுண்டர் எழுதி வைத்த அகிலத்திரட்டை முழுமையாக படித்து பாருங்கள். அங்கே ஐயா எவ்வளவு அற்புதத்தை சனாதனத்தை கொண்டு வந்திருக்கணும்னு நீங்க சனாதனமா இல்லை, நம் கலாச்சாரம், நம்முடைய அற்புதமான பழமையான ஒழுங்குமுறை. இந்தியன் போருக்கென்றால் கூட ஒரு ஒழுங்கு வைத்திருந்தான். சூரிய உதயத்திற்குள் சூரிய அஸ்தமித்த உடனே போரை நிறுத்தி விட வேண்டும். முன்னால் இன்று போரிட வைத்தார். இந்த தர்மத்தை முழுவதுமாக அளித்தவர்கள் முகலாயன் வந்த போது கில்ஜிக்கள் ஆட்சியில் எவ்வளவு கொடுமை நடத்தப்பட்டது. அது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிறதே தவிர நம் நாட்டு அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக கையேந்து பிச்சை எடுக்கிற நிலைதானே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தீவிரவாதம் வருகிறது. தீவிரவாதிகள் பிடித்தால் எல்லோரும் இஸ்லாமிய பெயர்கள், இஸ்லாமியர்கள் என்றுதான் தெரியும். உடனே பாரத நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அங்கே கொல்லப்பட்ட நேரத்தில் ஓடி போய் காப்பாற்ற போனதே அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தானே ஓடி இருக்கிறார்கள். மக்கள் திரண்டு இருக்கிறார்கள். அப்ப மனிதாபிமானம் உள்ள இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் அல்ல. ஆனால் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்களே, அந்த நிலையைத்தான் நம்முடைய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக தமிழக அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தின் அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக மத பிச்சை எடுக்கிற மடையர்களாக இருக்கிறார்கள். ஓட்டு வங்கிக்காக மக்களை பிரித்து போட்டு வேடிக்கை பார்க்கின்ற இழிந்த நிலையிலே இருக்கிறார்கள். ஆகவே அரசு துறையாக இருக்கட்டும், அரசியல் ரீதியான தலைவர்களாக இருக்கட்டும், இவர்கள் மதங்களை சார்ந்து பேசுவதை ஒரு உருப்படியான சட்டத்தை போட்டு இவர்களை தடுக்க வேண்டும். கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும். இனி காஷ்மீரத்துக்கு போறதுக்கு பயப்படுறான். இவ்வளவு நாளும் சுதந்திரமா போனான். நம் நாட்டோடு இணைந்த மாநிலம், போய் சுற்றி பார்ப்போம் என்று எல்லாரும் போனோம். அவன் இந்துவா இஸ்லாமியனான்னு கேட்டு சுட்டிருக்கான்னு சொன்னா அப்புறம் இந்த மக்கள் எப்படி பயப்படும்? இந்த நிலைக்கு யார் வருந்துவது? களை எடுக்கப்பட வேண்டும், களை எடுக்கப்பட வேண்டும். காஷ்மீர் எங்களுக்குத்தான் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த அமைப்பினர்கள் அங்கேதான் எங்கேயும் பதுங்கியிருக்க முடியும். உள்ளூர் வாசிகளினுடைய உறவு இல்லாமல் இவர்கள் செய்ய முடியாது. அப்படி என்றால் சல்லடை போட்டு தேடி வீடு வீடாக இராணுவம் புகுந்து அங்கே எங்கே இருந்தாலும் தீவிரவாதம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட வேண்டும், தீவிரவாதிகள் கொல்லப்பட வேண்டும் என்றுதான் சொல்லுவேன். அவர்கள் அத்தனை பேரும் கைது செய்ய வேண்டும், அழித்து விட வேண்டும். இதற்கு பாகிஸ்தான் நாடு கூட தூண்டுதலாக இருக்கிறதல்லவா? அந்த நாட்டுடைய உறவை முழுவதுமாக துண்டிக்க வேண்டும் என்று இப்பொழுது நம்முடைய ஆட்சியாளர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசிலே. அதை வரவேற்கிறோம். அந்த 25 குடும்பங்களுக்கும் நாம் நம்முடைய கண்ணீரைத்தான் அஞ்சலியாக செலுத்த வேண்டியிருக்கிறோம். இதற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி அவர்கள் பதிலடி கொடுப்பதோடு இந்திய தேசம் முழுமைக்கும் இந்த மேற்கு வங்கத்து முதலமைச்சர், நம்முடைய தமிழகத்தின் ஆட்சியாளர்கள் என்ற இவர்களெல்லாம் மதங்களை சார்ந்து ஆட்சி நடத்துவதை உடனடியாக கண்டித்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கேயும் மதங்களை புண்படுத்துகிற மாதிரி எவன் பேசினாலும், எந்த மதத்தை புண்படுத்தி பேசினாலும் அவன் அடக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம் நாட்டிலே மதங்களின் பெயரால் அநியாயம் நடப்பதை மத்திய அரசாங்கமும் சட்டம் இயற்றி இவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நான் இந்த நேரத்திலே ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்கிறேன், மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டிலே மதவாதம் பிடித்த அரசியல் தலைவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஓட்டுக்காக பிச்சை எடுக்கிற இந்த அரசியல்வாதிகள் எல்லாம்
அடக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். யாருக்கும் பயப்படவில்லை, எதற்கும் பயப்படவில்லை. மக்கள் அமைதியாக வாழ வேண்டிதான் அரசியல் ஆட்சி. அந்த மக்களை அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துகிற இந்த நிலை வருகிறது என்றால் ஆட்சியாளனும் தேவையில்லை, அந்த அரசியல்வாதியும் தேவையில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே என் இந்து மக்களை காப்பாற்றுங்கள். என் இந்து சமுதாயம் மேற்கு வங்கத்திலே படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கு, வங்காளதேசத்திலே வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே இந்துக்கள் வாழ்ந்தாலும் அது கொடுமைப்படுத்தப்படக்கூடிய நிலையிலே தான் இருக்கிறோம். ஆகவே உலகத்தில் ஐயா கிட்ட தான் முறையிடுறோம், நாராயணன் கிட்ட தான் முறையிடுறோம். இந்துக்களை காப்பாத்துங்க, இந்துக்களை காப்பாத்துங்க. தயவு செய்து இனி ஒரு நிலை இப்படி வராதபடிக்கு இந்து தர்மத்தை காப்பாற்றுங்கள், இந்து மக்களை காப்பாற்றுங்கள். நாங்கள் இந்துக்கள் அனாதைகளாக இருக்கிறோமோ என்ற எண்ணம் வந்துவிட்டு, இந்திய தேசத்தில் இந்துக்கள் அனாதைகளாக இருக்கிறோமோ, எங்களுக்கென்று யாரும் இல்லையோ. காரணம், எங்கள் மாநிலத்தில் இருந்து கூட அரசியல் தலைவர்கள் இந்து என்று சொன்னால் வெறுப்போடு பார்க்கிறார்கள், இந்து என்று சொன்னால் வெறுப்போடு பேசுகிறார்கள். இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது என் தமிழகத்து இந்து சமுதாயமே, நீ இனி மாறு, நீ இனி திருந்து. நமக்கென்று ஒரு நிலை வர வேண்டும் என்றால் மக்கள் எழுந்தால் அனைத்தும் நம் கைவசமாகும். ஆகவே இந்துக்களே, இனி ஒருவன் நம் இந்து தர்மத்தை, இந்து கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்துவானாயின் குமரி முதல் கோட்டை வரை இருக்கிற இந்து தர்ம மக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், ஒற்றுமையாக வேண்டும். நாம் இனி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க இந்துக்கள் எல்லாம் ஒரே அணியில் திரள வேண்டும். நாம் ஒற்றுமைப்பட்டால்தான், நாம் ஒன்றுபட்டால்தான் இனி நம்மை நாமே காப்பாற்ற முடியும் என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. ஆகவே இந்துக்கள் இனியும் நடுநிலை நடுநிலை என்று நயவஞ்சகரோடு கூட்டணி சேராமல் நாம் நம்முடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்றால் நாம எல்லாரும் ஒற்றுமையாக, நாம யாருக்கும் அடிமை இல்லை என்ற முறையிலே நாம் அரசியலை கடந்து, கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைகிறார்கள், அங்கே அரசியல் இல்லை. இஸ்லாமியர்கள் ஒன்றிணைகிறார்கள், அங்கே அரசியல் இல்லை. ஆனால் இந்துக்கள் மட்டும் ஒன்றிணைய நாம் அரசியலை பயன்படுத்தி கிடக்கிறோம். நம்மை பிரித்து ஆளுகிறார்கள், சாதியத்திலே பிரிக்கிறார்கள், அந்த சாதி பிரிவினை காட்டி நம்மை ஒற்றுமை இல்லாமல் ஆக்குகிறார்கள். இனியும் நாம் சாதிகளை தூக்கி அப்புறம் வைத்துவிட்டு நாம் இந்து என்ற உணர்வோடு நாம் ஒன்று சேர்ந்தால் இனியும் இப்படி ஒரு உயிரிழப்பு வராமல் நம்மாலும் தடுக்க முடியும். நாம் இந்த அரசியல் தலைவர்களுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு நாம் இந்துக்கள் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற விதம் நாம் ஒன்று சேர வேண்டும். ஒன்றுபட்டால் வாழ்வு என்பது போல நாம் இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் நாம் இனி நம் சந்ததியர்கள் சுதந்திரமாக வாழ முடியும். அந்த நிலைக்கு நாம் ஒற்றுமையாவோம். இந்த தீவிரவாதத்தில் இறந்து போன அந்த குடும்பங்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்வோம். இனியும் ஒரு மரணம், தீவிரவாத கொலை இந்த நாட்டிலே வரக்கூடாது என்று நாம் ஆண்டவனை பிரார்த்திப்போம்.